பிரபீர் சொல்லு. இத கேளு, இன்னைக்கு நமக்கு ப்ரொடியூசர் கூட மீட்டிங் இருக்கு. ஒரு சினிமா ஃபைனலைஸ் பண்ணிருக்கேன். எப்போ? இப்பவே தான். நீ இப்பவே வந்துரு. ஓகே, நான் வந்துடுறேன். அக்கா நீங்களா? ஆமா, நான் தான். நீ செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க எதுக்காக வந்த? உன்னோட பர்மிஷன் இல்லாம என்னால இங்க வர முடியாது. கதவை திறந்து வச்ச நானே வந்துட்டேன். உன்னை பார்த்து இங்க எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? நீ பார்க்க போனவரை பத்தி எனக்கு தெரியும். என்னக்கா சொல்ற? டைரக்டர் பிரபீர், அவனை தான் சொல்றேன். அக்கா நீ சொல்றதுக்கு எதுவுமே புரியல. அக்கா நான் அவனை காதலிக்கிறேன். அவன் என்ன ஹீரோயின் ஆக்குறதா சொல்லிருக்கான். அவன் சொன்னதை நீ நம்புறியா? நிச்சயமா. ஆனா உனக்கும் நம்பிக்கை இருந்ததுல. என்னுடைய கனவும் ஹீரோயின் ஆகணும்ன்றது தான். அப்படி சொல்லிதான் அவன் என்னை ஏமாத்தவே செஞ்சான். என்னை ஹீரோயின் ஆக்குறதா சொல்லி ப்ரொடியூசர் முகர்ஜி கிட்ட கூட்டிட்டு போனான். அவன் மிருகத்தை விட மோசமானவன். என் கூட அட்ஜஸ்ட் பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்றது கேளு, அட்ஜஸ்ட் பண்ணு. உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன? அவன் சீரழிச்சிட்டான். என்ன சொல்ற நீ? அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா பார்க்கவே முடியல. எனக்கு கடைசியா இருந்தது மரணம் மட்டும்தான். அப்புறம் தான் நான் சூசைட் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? நீ பிரபீர் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். இல்லன்னா என்ன மாதிரி நீயும் பலியாடாயிடுவ. நான் செத்துட்டேன், ஆனா நீ சாக கூடாது. போ போ, சீக்கிரமா போ. நீ எங்க போக பாக்குற? நானும் நீயும் இன்னும் சந்தோஷமா இருக்கணும்ல. என்ன விட்டுடு. அவன் அப்பவே செத்துட்டான். எனக்கு எதுவும் தெரியாது. செத்து போயிட்டான். அவன் செத்து போனது எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி நீயும் சாகணும்ல. என்ன பண்ணாத, என்ன விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு. இனிமே உனக்கு வாய்ப்பே கிடைக்காது. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத. இதுக்கப்புறம் அந்த டைரக்டர்